சீலாம்மையார் வழியாக எடப்பாடியின் கையில் ஒப்படைக்கப்பட்டது. அந்த ஆட்சியையும் பறிகொடுத்து விட்டார் எடப்பாடி. இதையெல்லாம் பாஜக ஏற்காது, எனவே நாம் ஏற்க மாட்டோம் என்று சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை நிராகரித்தார்கள். அதனால் மோடி எதிர்ப்பை, பாஜக எதிர்ப்பை யார் தீவிரமாக பேசுகிறார்களோ அவர்களை ஆதரிப்பது என்று தமிழ்நாட்டு மக்கள் ஒரு உறுதியான முடிவுக்கு வருகிறார்கள். இது தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் அறியாத மக்களுக்கு கூட தெரியும். மோடியை நிராகரிக்கிறோம், பிஜேபியை நிராகரிக்கிறோம், தமிழ்நாட்டின் கொள்கைகளை தாங்கி வரக்கூடிய கட்சிகளை ஆதரிக்கிறோம். இது தெரியாத ஒருவர் யார் என்றால், தமிழ்நாட்டு மக்களின் உணர்வை புரியாதவர் யார் என்றால், தமிழ்நாட்டு மக்களின் உணர்வையும் தாண்டி சொந்த கட்சிக்காரர்களின் உணர்வை கூட புரிந்து கொள்ள முடியாதவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவர் போய் இன்றைக்கு தன்னை காப்பாற்றுவதற்காக, தன் தலைமையை காப்பாற்றிக் கொள்வதற்காக பிஜேபியிடம் சரணடைந்து கிடக்கிறார். பிஜேபியிடம் சரணடைந்தவர்கள் வீழ்வார்கள், பிஜேபியை எதிர்த்து சமர் புரிகிறவர்கள் வாழ்வார்கள் என்பதற்கு சான்றுதான் இன்றைக்கு எடப்பாடிக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமை. இன்னொரு பக்கம் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியார் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமை என்ன நிலைமை? எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கையில் கட்சி ஒப்படைக்கப்பட்ட போது, அதிமுக ஒப்படைக்கப்பட்ட போது அவரிடம் 37 எம்பிக்கள் இருந்தார்கள், அவரிடம் ஆட்சி இருந்தது, 40 விழுக்காட்டுக்கு மேல் அந்த கட்சிக்கு வாக்கு வங்கி இருந்தது. ஆனால் அவர் பாஜக நீட்டிய இடத்தில் கையெழுத்து போட்டதனால், பாஜக சொன்னதையெல்லாம் கேட்டதனால் என்ன ஆகிவிட்டது என்றால் 40-45 விழுக்காடு ஓட்டு வங்கி என்பது 18 விழுக்காடு 20 விழுக்காடு என்கிற அளவுக்கு சுருங்கிவிட்டது. 37 எம்பிக்களை கொண்டிருந்த அதிமுகவுக்கு இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஒரே ஒரு எம்பி கூட இல்லை என்கிற நிலைமை உருவாகிவிட்டது. ஆட்சியை பிடித்து சசிகலாம்மையார் வழியாக எடப்பாடியின் கையில் ஒப்படைக்கப்பட்டது. அந்த ஆட்சியையும் பறிகொடுத்து விட்டார் எடப்பாடி.